ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக தாக்கி பேசியதும் இஸ்லாமியர்கள் குறித்து தெரிவித்த கருத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தாக்கி பேசிய அவர், நாட்டில் உள்ள பெண்களின் தங்கத்தை எடுத்து நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு விநியோகம் செய்ய காங்கிரஸ் விரும்புவதாக கூறினார். இதற்கு முன்பு அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறினார். அதாவது இந்த சொத்து யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படும்? அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இது பகிர்ந்தளிக்கப்படும். ஊடுருவல்காரர்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கு செல்ல வேண்டுமா? இதற்கு நீங்கள் ஆமோதிப்பீர்களா? சகோதர சகோதரிகளே, இந்த அர்பன் நக்சல் எண்ணங்கள் உங்கள் தாலியை கூட விட்டு வைக்காது. அவர்கள் அந்த அளவுக்கு கூட செல்வார்கள். தாய்மார்கள், சகோதரிகள் ஆகியோரிடம் இருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அதை பற்றிய தகவல்களை பெற்று அந்த சொத்தை பங்கிட்டு கொடுப்போம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. இதற்கு முன்பு மன்மோகன் சிங் அரசு நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னதை போல் பகிர்ந்தளிப்பார்கள் என்று பிரதமர் மோடி பேசினார். பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பும் முயற்சி என்னும் தோல்வி பயத்தால் வெறுப்பு விதைகளை விதைப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர்.